மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், இன்னைக்கு ஃப்ரைடே, லாஸ்ட் டே ஆஃப் த எபிசோட். நம்ம எல்லாரையும் கண்கலங்க வச்சுட்டாங்க அப்படின்றத விட ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான எபிசோட். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எமோஷனலாக இந்த சீக்வன்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. நானுமே எபிசோட் பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எனிவேஸ், ரொம்ப ஹாப்பியாக அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க தாத்தா கிட்ட சொல்லி கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்த மனுஷனுக்கு வெண்ணிலாவை தான் அவங்களுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஈவன் அவங்க கங்கா கிட்ட சொன்ன வார்த்தையுமே, வெண்ணிலாவை கூட்டு போய் நிறுத்தின பிறகும் அவருக்கு நான் தான் வேணும்னு முடிவு பண்ணட்டும், அப்போ தான் என்னால் எப்படி சொல்கிறது, அந்த கில்ட் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எடுத்துகிட்டு போய் நிறுத்தினாங்க. பட் நிறுத்தினதுமே விஜயோடைய ரியாக்ஷன், அவர் ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகிட்டு அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த தவிப்பு, இத்தனை வருஷம் பார்க்காம சடனாக அவர் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அவருடைய அந்த எல்லா உணர்ச்சிகளையுமே இன்னைக்கு வெளிப்படுத்திட்டாரு. பட் சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு அழுவார், ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு. பட் ஆக்டிங் வைஸ் அப்பா என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், எல்லா அந்த ஃபீலிங்ஸுமே இன்னைக்கு கொண்டு வந்திருந்தாரு, அவர் மூலமாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்டிங் கிங் தான் நம்ம சுவாமி அவர்கள். பட் இருந்தாலுமே நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுவார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் இப்போ தான் பர்த்டேக்கு முன்னாடி நாள் அவங்க அந்த பிக்சர்லாம் கிழிச்சு போட்டார், வெண்ணிலாவுடைய ஃபோட்டோவை. பாஸ் லவ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலுமே யாராக இருந்தாலும் சடனாக அவங்க லவ் பண்ண ஒரு பர்சன் நிற்கும் போது, அதுவுமே ரொம்ப நாளாக நான் தேடி அலைஞ்சல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஈவன் வெண்ணிலா அவ்வளோ பெரிய இம்பேக்ட் அவருடைய லைஃப்பில் க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா யார்கிட்டையும் பேசாமல் ஒரே இடத்துல இருந்து ஒரு மாதிரி அவருடைய கேரக்டரே சேஞ்ச் ஆச்சு வெண்ணிலா போன பிறகு. ஸோ காவேரி தான் அதை அழகாக இப்போ மாற்றி கொண்டு வந்தாங்க. பட் காவேரி கொண்டு நிறுத்திட்டாங்க. இதுதான் விலை மதிப்பில்லாத கிஃப்ட்டு, கடையில் வாங்காத கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய டைலாக்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் காவேரியை பக்கத்தில் வச்சுருக்காரு, காவேரி ஃபேஸை பார்க்குறாரு. இருந்தாலும் அவ்வளோ கோவப்படுறாரு ராகினி மேலே. ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை, உங்களுக்கு தான் காவேரி பர்த்டே அன்றைக்கே தெரியுமே, ஏன் ஒரு வாரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ராகினி அழகாக போட்டு விட்டா, காவேரிக்கு தெரியும், காவேரி தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்லாம் சொல்லிவிட்டாங்க இல்லையா. ஸோ காவேரி கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக காவேரியோடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இன்னும் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் இல்லை. இனிமே தான் அதெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணுவார். இந்த அளவுக்கு நம்ம காவேரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி நம்ம ஃபீல் பண்ணால் காவேரியோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு அவர் மனசு உள்ளே இருக்கிறது காவேரி மட்டும்தான். இது ஜஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்த உடனே நமக்கு ஒரு உள்ளே வச்சு அடக்கி வச்சிருந்ததெல்லாம் வெளியில் வரும் இல்லையா, பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் சுவாமி அவர்கள் இன்னைக்கு, ஐ மீன் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆனாங்க. ஸோ யாரும் அதை நினச்சி ரொம்ப அப்செட் ஆக வேண்டாம். ஸோ ரீலில் மட்டும் இல்லை, ரியல்லையும் நாளைக்கு பர்த்டே இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன்ஸ்லாம் வர இருக்குது அப்படின்னு நம்ம ரைட்டர் சார் நமக்கு க்ளூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக காவேரி இருக்கும்போதே அவர் வெளியில் எங்கே போனேன், எனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணார். இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு அவரை ரியாக்ட் பண்ண வச்சாங்க டீம் அப்படின்றது எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே காமிச்சிருக்கலாம். பிகாஸ் இல்லைன்னா வேறு மாதிரியுமே கொண்டு போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன் இப்போ இங்கே வந்தா அந்த மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி சிம்பத்தியுமே இப்போ கிரியேட் ஆகியிருக்கு. பிகாஸ் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஆக்சிடென்ட்டால் இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மெமரி லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அவங்கள வச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பார்ப்போம். தாத்தா பாட்டியுமே இருக்காங்க. தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பேரனுடைய பர்த்டேக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணணும், கோவிலுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி காவேரி பர்த்டேவே ரொம்பவே ஹாப்பியாக காமிச்சிட்டாங்க. விஜய் பர்த்டேலாம் ஒரு அப்படியே பிரேக் ஆகிற மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்து ரொம்ப எனக்குமே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அஸ் அ வீக்காக ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான எபிசோட் தான். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ட்ராக்கு. ஸோ அப்போ தான் அது எண்ட் ஆகும்போது அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் நமக்கு கொண்டு வருவாங்க அந்த விஷுவலை. ஸோ அந்த ஐவார்த்தை கண்டிப்பாக இவங்க இந்த ரீயூனியன் ஆவாங்க இல்லையா. ஸோ அப்போ கன்ஃபார்மாக அந்த ஐவார்த்தையை காவேரி சொல்லுவாங்க. விஜய் இனிமே தான் விஜய் ரியலைஸ் பண்ண போகிறாரு. அவருக்குள்ளே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பத்தி மட்டும்தான் வெண்ணிலா மேலே. அண்ட் உண்மையான லவ் காவேரி மேலே மட்டும்தான் இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுப்பார். சூன் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டீம்மே மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்ஃபார்மாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அவங்க குறைக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் பேர் வீக்காக தான். ஏன்னா அது ஒரு மேஜிக்கல் பேர் அப்படின்றதுனால தான் தொடர்ந்து 3 விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே டீம் ஸ்டோரி எழுதுறவங்களுக்கு அப்புறம் டைரக்டர் சாருக்கு எல்லாமே தெரியும். ஸோ கன்ஃபார்மாக ஃபீல் பண்ண வேண்டாம். அப்கமிங்கில் ஒரு நல்ல எமோஷனலான எபிசோட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ சண்டே ப்ரோமோ வரட்டும், நம்ம எல்லாத்தையுமே என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்படி